எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டுங்கிறது உங்கள் பிரகசி ஹோம் மேக்கர் சேனல். காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதே பெரிய வேலை. அதில் காலையிலேயே டிஃபனையும் செஞ்சிடணுன்ற போது அது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு தொட்டுக்க சாம்பார் செய்யறதா சட்னி செய்யறதா நீ யோசிச்சு ஏதோ ஒன்று செய்வோம் பாருங்கள், அது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்மூத்தியாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், மடக்குன்னு குடிச்சிட்டு டபக்குன்னு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச டிராகன் ஃப்ரூட் எடுத்து குட்டியாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன். அப்போ ஒரு பனானா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சமாக 4-5 டேட்ஸு, அப்புறமா கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி, அப்புறமா நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன், பால் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு அப்படியே ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அன்றைக்கி அதை அப்படியே குடிச்சிட்டாங்கன்னா அந்த டேவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் இது மாதிரி டெக்கரேட் பண்ணி லைன் டேட் சிரப்புங்க, அவங்ககிட்ட நான் சாக்லேட் சிரப் சொன்னேன், இந்த லைன் டேட் சிரப்பை இது மாதிரி டம்ளரில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மூத்தி எடுத்து அப்படியே அதில் ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு காலையிலே ஐஸ் க்யூப்ஸ் வேண்டான்றனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சில் பால் ஊற்றினா லைட்டாக சில்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோ, நம்ம குடிக்கும்போது அப்படியே அங்கங்கே கடிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதையும் போட்டு கொஞ்சமாக பூஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க, சாக்லேட் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக. நீங்கள் உங்கள்கிட்ட சாக்கோ பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது மாதிரி டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு காலையில் கொடுங்களேன், அப்படி ஹாப்பியாக கொடுப்பாங்க. எப்போவுமே இட்லி சாம்பாரா இல்லை தோசை சட்னியான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இது மாதிரி சில்லுன்னு குடிச்சிட்டு கூலாக ஸ்கூல் கிளம்புவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் அந்த தொட்டுக்க செய்கிறதுலேருந்து நம்மளும் ஃப்ரீ ஆகிடலாம்.